Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் நோட்டீஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார். இவருடைய அந்த பதவி நீக்க நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பகுதி 15 ஆர்டிகல் 324 வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதே மாதிரி ஹை கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்டிகல் 124 பேசிஸில் இம்பீச்மெண்ட், அதாவது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டி அடிப்படையில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 படி தான் இதை வந்து ப்ரொசீஜரை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் 100 மெம்பர்ஸ் வந்து அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட அவங்களுடைய அந்த ரெசல்யூஷனை கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் வந்து 50 மெம்பர்ஸ் அவங்களுடைய தீர்மானத்தை வந்து சேர்மன் கிட்ட கொடுக்கணும். ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்கொயரி கமிட்டியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த இன்கொயரி கமிட்டி வந்து அதை குறித்து வந்து விசாரணை வந்து மேற்கொள்வாங்க. விசாரணை மேற்கொண்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் அதற்கான விவாதங்கள் வந்து நடைபெறும். ஸோ விவாதத்தில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அந்த ஒரு வாய்ப்புகளை வந்து வழங்குவாங்க. அவர் மீதுள்ள அந்த குற்றச்சாட்டை வந்து நியாயப்படுத்துறதுக்கான ஒரு இதை கொடுப்பாங்க. ஸோ அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தாமாகவே அவர் வந்து வேண்டான்னு ரெசிக்னேஷன் பண்ணிட்டாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய பலன் எல்லாமே கிடைக்கும். இல்லை இவங்களாம் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 அவையிலையும் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய பண பலன்கள் எதுவுமே கிடைக்காமல் போகும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மீதும் இந்த பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வரப்படவில்லை. முதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார் மீது கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ 3ஆம் பாலினத்தவர் சட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3ஆம் பாலினத்தவருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை வந்து கொடுப்பதற்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த பாகுபாட்டை குறைப்பதற்காகவும் அவர்களுடைய அந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டை வந்து 2019ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சட்ட திருத்தம் வந்து மசோதாவை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது திருநங்கை திருநம்பி என்ற வார்த்தைக்கு துல்லிய வரையறை அளிப்பதுடன் அந்த பாலினத்தவருக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கும் வகையில் தண்டனைகளை வந்து இன்னும் அதிகரிக்க வகை செய்வதற்காகவும் தான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் பாதுகாப்பு அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும். அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவரை முறையாக உறுதியாக அடையாளம் காண முடியும், துல்லியமாக வரையறை செய்ய முடியும் இந்த சட்ட திருத்தத்தினால். அதற்காக தான் இந்த சட்ட திருத்தத்தை வந்து மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாநிலங்களுக்கு ரூபாய் 1912 கோடி கூடுதல் பேரிடர் நிதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை குறைப்பதற்காக ஹை பவர்டு கமிட்டி வந்து 1999ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மத்திய அரசால். அடுத்ததான் குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2001ஆம் ஆண்டு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கும். அதன் அடிப்படையில் ஒரு நேஷனல் கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2005ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு சுனாமி ஒரு பேரழிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை தாக்கி இருக்கும். ஸோ அதிலிருந்து எப்படி அந்த ஆபத்தை வந்து குறைக்கலாம் அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் வந்து 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து சென்டரும் ஸ்டேட்ஸும் இணைந்து அந்த பேரழிவினுடைய அபாயத்தை குறைப்பதற்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சென்டர் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா PM.
பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டியுடைய சேர்பர்சன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஏதாவது பேரழிவுகள் வந்து ஒரு மாநிலத்தை தாக்கும் பொழுது அந்த அந்த மிட்டிகேஷன் பண்ணுறது, அதாவது அதனுடைய அபாயத்தை குறைப்பதற்கு அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அது போதிய அளவில் மிக பேரழிவு பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் இருந்ததுன்னா அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கிட்ட அந்த அசிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் வந்து ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து டைரெக்டாகவே வந்து அந்த டேமேஜ் ஸ்பாட்ஸ் எல்லாமே சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி ரிப்போர்ட்டை இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அவங்கக்கிட்ட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதனுடைய நீடு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து இன்னும் ஃபண்டை வந்து அதிகமாக வழங்குவார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரிய அளவில் அந்த பேரழிவுகள் வந்த மாநிலங்கள், அதாவது மூந்தா புயல், வெள்ளம், மேக வெடிப்பு போன்ற அந்த இயற்கை சீற்றங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த 5 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடுதலாக இந்த பேரிடர் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9.3 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 18,640 கோடி விடுவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா February 24ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு வருடந்தோறும் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்கீம். ஸோ இது தொடங்கப்பட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் இந்த நிதி உதவியானது வழங்கப்பட்டிருக்கும். அதாவது ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹெக்டர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ். ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 முதல் 2 அளவிலான அந்த ஹெக்டர் அளவிலான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள். ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வருடம் மே 2019ஆம் ஆண்டு இதை வந்து எல்லா அக்ரிகல்ச்சரல், அதாவது 2க்கும் மேலும் ஹெக்டர் அளவு நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வருடந்தோறும் 4 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த 2,000 ரூபாய் வச்சு 6,000 ருபீஸ் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜல் ஜீவன் நிதி ரூபாய் 3,112 கோடியை விடுவிக்க வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல் ஜீவன் திட்டம் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய அந்த அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு குழாய் மூலம் சுகாதார குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2028 டிசம்பர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிதியை வந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கும் முதல்வர் அவர்கள் வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காங்க.